காஞ்சிபுரத்தில் அப்போலோவின் மூட்டு எலும்பு ஆலோசனை முகாம் நடைபெற்றது. ஆசியாவின் மிகப்பெரிய மருத்துவ குழுமமான அப்போலோ மருத்துவமனைகள் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள தனது மருத்துவ தகவல் மையத்தை தொடர்ந்து அனுபவமிக்க மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையை வழங்கி வருகிறது. ஆலோசனையில் மூத்த எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராகேஷ் ஷெட்டி ஆலோசனைகளை வழங்கினார். முழங்கால் மற்றும் தோல்வலி, சிக்கலான காயங்கள், முதுமையில் ஏற்படும் மூட்டு அழற்சி, மூட்டு சீரமைப்பு, குழந்தைகள் மற்றும் இளம் சிறார் எலும்பு மூட்டு நலம், முழங்கால் மூட்டு, இடுப்பு, தோள்பட்டை இணைப்புகளை முழுமையாக மாற்றி பொருத்துதல், முதுகெலும்பு பிரச்சனைகள், வளைந்த முதுகு தண்டு, முதுகு மற்றும் கழுத்து வலி போன்ற அனைத்து விதமான மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்பட்டது. சென்னை கிரீம் சாலை அப்போலோ மருத்துவமனையில் முதன்மை அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வரும் டாக்டர் ராகேஷ் ஷெட்டி அவர்கள் தனது 18 ஆண்டுகால அனுபவத்தில் எண்ணற்ற அறுவை சிகிச்சைகளை திறம்பட வழங்கியுள்ளார். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் மூட்டு மற்றும் மாற்று அறுவை சிகிச்சைகள், நாள்பட முதுகு வலிக்கான தீர்வை வழங்கும் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை, தடகள விளையாட்டுகளின் போது நிகழும் காயங்களுக்கான சிகிச்சைகள் போன்றவற்றை 9,000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போலோ மருத்துவ குழுமம் நாடு முழுவதும் 300 மருத்துவ ஒருங்கிணைப்பாளர்களை கொண்ட 100க்கும் மேற்பட்ட மருத்துவ தகவல் மையங்களை அமைத்துள்ளது. அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிரீம்ஸ்ரோட், சென்னை. நீ ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னா யூஸ்வலி நம்ம கன்வென்ஷனல் மெட்டல் தான் பண்ணுது. சர்ஜன் எரர் இருக்கலாம். ஸோ சர்ஜன் எரர்னால, ரெண்டாவது சர்ஜன் இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் எரர்னால பேஷண்ட் வில் ஹாவ் early failure of the implant. ரெண்டாவது பிகாஸ் ரொபோட்டிக் சர்ஜரியில் போனி கட்ஸ் மட்டும் இருக்குது, சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ஷன் நிறைய இருக்காது. ஸோ அதனால் பேஷண்ட்க்கு ரிகவரி, அர்லி ரிகவரி லைக் இஸ் ஃபாஸ்டர், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் கம்மி இருக்குது. மூணாவது சர்ஜன் எரர் இல்லாமல் இந்த இம்ப்ளான்ட் கரெக்ட் போடனால இம்ப்ளான்ட் லாங்கிட்டிவிட்டி, ஏன்னா நார்மலி இம்ப்ளான்ட் போடனா ஒரு 15-20 இயர்ஸ் வரும், சில பேருக்கு ஓகே 25. பிகாஸ் லாட் ஆஃப் செடென்டரி லைஃப் ஸ்டைல் வந்திருக்கு, அது நம்ம தடுக்க தான் ஆகணும். ஸோ லாங் டேர்ம் நீ பெயின், பேக் பெயின் ஆர் எனி ஆர்த்தோபெடிக் பெயின் ப்ராப்ளம் லைக் நெக் பெயின், இதுக்கு தடுக்கணும்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். பேஷண்ட் ஷுட் பி ஆக்டிவ், வெயிட் மெயின்டைன் பண்ணணும், ஹெல்தி ஃபுட், கால்சியம் ரிச் ஃபுட் அண்ட் ப்ராப்பர் சன்லைட் அண்ட் குட் ஸ்லீப். இது நம்ம கரெக்டான ஃபாலோ பண்ணி பாஸ்டர் ட்ரைனிங், உட்காருது அண்ட் ஹவு டு ப்ரிவெண்ட் நீ பெயின், அடி ரொம்ப படி ஏறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரிகாஷன் இருக்குது. அது ஃபாலோ பண்ணால் லாங் டேர்ம் நீ பெயின், பேக் பெயின் எதுவுமே இருக்காது. அது இன்னும் வித் மெடிக்கேஷன் வி கேன் மேனேஜ். பட் ஓவர் எ பீரியட் இஃப் இட் இஸ் நெக்லெக்டட், நாட் டேக்கன் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர்லி, தென் இட் வில் கோ ஃபார் எ டீஜென்ரேஷன். அது அப்புறம் நம்ம அதை ரிவர்ட் பண்ண முடியாது, அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அது யூஸ்வலி இஃப் யூ சே தட் ஃபார்மர்ஸ் தான் நிறைய எஃபெக்ட் ஆனா, இப்போ நாட் ஓன்லி செடென்டரி லைஃப், அது எக்ஸசிவ் ஆஃப் யூஸ்னா அந்த மூட்டி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணேன், லைக் ஸ்போர்ட்ஸ்மெனில், ஃபார்மர்ஸில் தே வில் கெட் அர்லி ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அது நம்ம ஓவர் யூஸ் சொல்லுவார், அதர் நாட் யூஸ் ப்ராப்பர்லி ஆர் ஓவர் யூஸ் ப்ராப்பர்லி, இது ரெண்டுமேக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து தான் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபார்மர்ஸை நீங்கள் வேலை போகக்கூடாதுன்னு பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது வந்து அந்த தக்க நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தான். இதுவரை வெயிட் கம்மி பண்ணணும், முடிஞ்சவருக்கு கீழே உட்காரக்கூடாது, இந்தியன் டாய்லெட் இல்லை கமோட் தான் யூஸ் பண்ணணும், அதிகமாக படி ஏறக்கூடாது, சைக்கிளிங் பண்ணணும், அது நல்லது.